சார், தியானத்தை பற்றி நீங்கள் நிறைய பேசுனீங்க. நானும் என் சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தியானத்தில் ஓரளவுக்கு ஞானம் வந்திருக்கு. ஸோ பட் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ங்கிறது இந்த வார்த்தையே நல்லா இருக்கு. இந்த நெஞ்சம் நிறைந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம், இதயம் நிறைந்த ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். அது நீங்கள் ட்ரைனிங் தரேன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஓவர் அபவுட் 170 சென்டர்ஸ். அந்த ட்ரைனிங், அந்த ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு நார்மலாக ஒரு விதையை மண்ணில் போட்டோம்னா அதுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஒளி, காற்று, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் நீர், அதுக்கு தேவையான கொஞ்சம் உரம். ஒரு மாதம் கழிச்சு பார்த்தோன்னா திரும்பி நீர் உரம், இன்னும் ஒரு நாள் பார்த்தோன்னா நீர் உரம். இது மாதிரி தொடர்ச்சியாக நீர் உரம் விட 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 அந்த செடியானது மரமாக மாறி, தோப்பாக மாறி, அது மாதிரி போகுது. இதே மாதிரி எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் 3 முக்கிய விஷயங்கள் எல்லா ப்ராக்டிஷனருக்கும் காமன். டெப்த்தில் போகும்போது சில விஷயங்கள் மாறலாம். இந்த 3 ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற என்னுடைய 3வது குருநாதர் சிம்பிளாக எம்சிபின்னு சொல்லிடுவார். ரொம்ப சிம்பிளாக தான். எம் ஃபார் மெடிடேஷன், சி ஃபார் க்ளீனிங், பி ஃபார் ப்ரேயர். இது 3 தான் இதனுடைய ஃபவுண்டிங் பில்லர்ஸ். எப்படி ஒரு கேமராவுக்கு ட்ரைபாடில் 3 கால் இருக்கோ, அதே மாதிரி அதன் மேலே வளர்கிறதுக்காக இந்த 3 விஷயங்கள். தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம். இந்த தியானம்ன்றதை ரொம்ப டீப்பாக பார்த்தோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த தியானம் என்பது ஒரு அப்ட்ராக்ட் கான்செப்ட் ஆஃப் காடை எப்படி ஒரு தசாவதாரத்தில், நரசிம்மாவதாரத்தில் அவர் சொல்கிறாரோ, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி, கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்கிற மாதிரி, எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்க, ஆனால் நீ இருக்க தோளில் ஆட்டை போட்டு ஊரெலாம் தேடுதுன்னுவாங்க. இருக்கும் இடம் விட்டு இல்லா இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கம் என்ற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லைஃப் ஃபோர்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்குது. இதுதான் ஆன்மான்னு சொல்கிறோம், உயிர்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்று. இதே அந்த காலத்தில் சங்கராச்சாரியெலாம் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா, பரமாத்மா, இந்த மாதிரி துவந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்திலும் உள்ளது. அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுளானவர் என்னுடைய இதயத்திலும் இருப்பார்ன்ற ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்டில் எடுத்துக்கலாம். சயின்ஸ்லேயும் என்ன சொல்லுதுன்னா, பிரெயின் டெட்டாக நீங்கள் 10 வருஷம் கூட இருக்கலாம். நிறைய பேர் நாட்டில் அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க, மூளையே இல்லாமல். ஆனால் ஹார்ட் வேலை செய்யாமல் ஒரு 5-10 செகண்ட் கூட இருக்க முடியாது. அது நின்று போச்சுன்னா வாழ்க்கை நின்று போச்சு. அதனால் ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுள் மேலே நான் தியானம் பண்ணணும். அப்படின்னா கடவுள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட், குவாலிட்டிலெஸ், ஆட்ரிபியூட்லெஸ் கான்செப்ட். ஆனால் எதையுமே நினைக்காத ஒன்றுத்தில் தியானம் பண்ணால் மனசுக்கு புரியாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்போசிஷன் வேணும். ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்படி கடலில் மிதங்குமோ அட்லீஸ்ட் ஒரு கட்டையை பிடிச்சிக்கிறோமோ, இதே மாதிரி என்னுடைய மனதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்போசிஷன் ஒன்று கொடுக்கணும். அதற்காக என்ன பண்ணுறோன்னா, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒரு ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சப்போசிஷன். இங்கே ஒளின்றது டியூப் லைட்டோ, சூரியனோ, இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஆர்க் லைட்டோ அந்த மாதிரி இல்லை. அது ஒரு சப்போசிஷன். ஒரு ஒளின்றது இருக்குது அப்படின்றப்போ எண்ணம் ஒரு இடத்துல நிலையாக, நான் முதலே சொன்ன மாதிரி மெடிடேஷன் இஸ் டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி. தொடர்ச்சியாக ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருப்பதற்குள் உயரியது கடவுள். கடவுளுக்கு க்ளோசஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் என்பது கூட சொல்கிறாங்க, லெட் தேர் பி லைட் அப்படின்னு தான் எல்லா இதுலேயுமே சொல்கிறது. இந்த பிக் பேங் தியரியாக இருக்கட்டும், லெட் தேர் பி லைட்டாக இருக்கட்டும், அதிலிருந்து உருவாகி அதுலேருந்து வந்த விஷயங்கள் இந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. இந்த கடவுளானவர் என்னுடைய இதயத்தில் தெய்வீக ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காரும். கண்ணை மூடி உட்காரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்கள் தான் நம்மளுக்கு மெயின் டிஸ்ட்ராக்ஷன். அவுட்வேர்ட் டிஸ்ட்ராக்ஷன் கட் பண்ணால் தான் இன்வேர்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ரொம்ப 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 ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னா கண் திறந்து தியானம் பண்ணுறவங்களும் நம்ம படிச்சிருக்கோம், பார்க்கவும் முடியும். அது எப்படின்றத நம்ம போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு நிலை இருக்குது எங்களுடைய மார்க்கத்திலே, ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியிலே. நம்ம ரொம்ப டீப்பாக போகும்போது இந்த ஸ்டேஜ் எப்படி வரும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு அப்புறமா நம்ம உள்ளே வரும். இந்த தியானத்தை நார்மலாக நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மினிமம் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னாடி ப்ரிஃபரபிளி. இது நம்ம ஊரில் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. சந்தியா காலம்ன்றது அந்த நேரத்தில் தான் இரவும் பகலும் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அது ஏர்லி மார்னிங்கும் சந்தியா காலம் இருக்குது, மத்தியானம் ஒரு சந்தியா காலம் இருக்குது. இதனால தான் நீங்கள் பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா சந்தியா வந்தனம் பண்ணுவாங்க. 3 பேலன்ஸ் ஸ்டேட் இருக்குதுனால கார்த்தால, மத்தியான, திகம், சாயங்காலம் பண்ணுவாங்க இல்லையா.
இதில் நாங்கள் மார்னிங்கை சூஸ் பண்ணுறோம். ஏன்னா பிட்வீன் ஸ்பெசிஃபிக்லி இந்த 3 to 5, 5:30 பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பிரம்ம முகூர்த்தம்னா கல்யாணம்னு நினச்சிக்கிறோம். பிரம்மத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்றது தான் பிரம்ம முகூர்த்தன்ற விஷயம். பிரம்மம் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி கடவுளை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு ஒரு முகூர்த்த நேரம் வைக்கிறோம். இன்னொன்று எங்கள் குருநாதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரே இடம் ஒரே நேரத்தை சூஸ் பண்ணுறாங்க. நல்லா படிக்கிறியா, பாரதியார் சொன்ன மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு, எழுந்த உடனே படிக்கணும் ஒரு டைம். நார்மலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ப்ரிஃபரபிளி பிஃபோர் சூரியோதயம். அந்த நேரத்தில் பேலன்ஸாக இருக்கும். இல்லை சில பேரால் முடியாது, நைட் ஷிஃப்ட் போய்ட்டு இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிற பழக்கம். நானே காலேஜ் காலத்தில் பார்த்தோன்னா பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எழுப்பி விட்டால் தான் எழுந்துவேன். 7, 8 அது பாட்டி. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக 4, 4:15 இட் பிகம்ஸ் நார்மல். ஒரு டைம் எழுந்துக்கிறீங்க, ஒரே இடம் சூஸ் பண்ணுறோம். வீட்டில் ஒரு இடம் இருக்கும். நம்ம அந்த காலத்தில் இதுக்கு நம்மளுக்கு பெரியவர்கள் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. வீட்டில் ஒரு பூஜை அறைன்னு இருக்கும். பூஜை அறை எதுக்கு? அந்த இடத்துல கடவுள் கும்பிடணும். அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்குது. அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு அதையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி தியானம் செய்வதற்கு ஒரு தூய்மையான இடம், ஒரே ஒரு ஃபிக்ஸட் இடம், ப்ரிஃபரபிளி ஃபிக்ஸட் டைம். முதல்ல ஒரு 5லேருந்து 10, 15 நிமிஷம் பழக்கம் வர வரைக்கும். நம்ம ஊரில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கையில் கறி பட்டுதுன்னா அந்த கறியை க்ளீன் பண்ணுறதுக்கு கெரசின் கொடுப்பாங்க. கறி கெரசின் ரெண்டுமே ஃபாசில் ஃபியூயல் தான். ஆனால் அதே மாதிரி பாம்பு விஷத்துக்கு ஆன்டிடோட் பார்த்தீங்கன்னா பாம்பு விஷத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. பாம்போட விஷத்தை முறிக்கும்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். இதே மாதிரி உங்களுடைய எண்ணத்தை உங்களோட கண்ட்ரோலில் வர தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பிறந்து ஒரு கொஞ்ச நாளில் 1, 2, 3 வயசில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்மளுடைய சக்தியை எண்ணத்துக்கு கொடுத்துட்றோம். சாவி நம்மளோட சாவி குரங்கையில் கொடுத்துட்டு குரங்க சாவி வச்சுருக்கேன்னு அது பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம். குரங்குன்னு நான் சொல்கிறது மனசு. ஏதோ ஒரு நேரத்தில் நான் அந்த குரங்கை பழக்கணும். அந்த குரங்கே யூஸ் பண்ணி அந்த குரங்கு மேலே நான் கண்ட்ரோல் எடுக்கிறேன். என்னுடைய மனதை என்னுடைய கண்ட்ரோல். இன்றைக்கி எவ்வளோ பேரால் உலகத்தில் சொல்ல முடியும். நீங்கள் கிரிக்கெட்டர் பார்க்குறீங்க, ஷூட்டிங்கில் இருக்கும், பேசுகிறவங்க மைண்ட் எங்கே போயிடும். இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், நீங்கள் எங்களோட பேசுகிறீங்க, அதை பார்க்குறாங்க. ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் நீங்கள் மைண்டு போகும். இது வந்து ரேண்டம் ப்ரௌசிங்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லுவோம். ஒன்று இதை கிளிக் பண்ணுவோம், அடுத்து இன்னொன்றுக்கு போவோம், அதை கிளிக் பண்ணுவோம், அடுத்தது போவோம், எங்கே கிளிக் பண்ண ஆரம்பிச்சோன்னு மறந்து போயிடும். இதை நம்ம பார்க்கும்பொழுது இதே தான் நம்ம மனசு செஞ்சுட்டு அங்கே போயிட்டே இருக்குது. அப்போ நான் அது ஒரு இடத்த கொடுத்து பழக்கிறோம். டேய் உட்காரு, முதல்ல நீ உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம பக்கத்துலேருந்து கவனிக்கிறோம். குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா ஹார்ட்டில் தியானம் பண்ணுவோம், ஹார்ட்டை கவனின்றார். என்ன நடக்குது பார். இதுதான் கிருஷ்ணரும் சொல்கிறார், பி அ விட்னஸ். என்ன நடக்குதுன்னு தள்ளி நின்று பார். தள்ளி நின்று பார்க்கும்போது எனக்கு அதுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. தியானத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அப்புறம் வருவோம். இந்த தியானம் ஒரு 10, 15 நிமிஷம் பண்ண 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 சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கன்ற மாதிரி என் மனசுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும். இன்றைக்கி என்னால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை உட்கார முடியும். வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லிட்டராக என்ன ஆகுனா தியானத்தில் ஒரு லெவல் போகும்போது ஒரு யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்கும்போது என்ன ஆகிறோன்னா நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு ஒரு மாதிரி போயிடுது, ஒரு பாடி டிட்டாச் ஆகி போயிடுது. யோக நித்திரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் எந்த விதமான நிச்சலம் ஒரு அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஸ்டேட்டு வரும். பர்ஃபெக்டாக இது எனக்கு reasonably I can say with certainty I am able to do any number of times. Whenever I sit, உட்காந்தேன்னா ஒரு 2-3 நிமிஷம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். இப்போ எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம நீச்சல் கற்றுக்குறோம். நீச்சல் கற்றுக்கும் முதல்ல தண்ணி இருக்கும். தண்ணியில் இந்த குதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவன் குதிக்கும்போது உள்ளே இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் அந்தளவுக்கு பதாலும் குதிப்பான். ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர் பார்த்தீங்கன்னா குதிச்சான்னா அது பிளேடு தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அவன் போனதே தெரியாது. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் நீச்சல் போட்டிலாம் பார்க்குறோம், அவன் குதிச்சான்னா வெளியில் வரதான் தெரியும், வெளியில் அந்த ஆரோ மாதிரி சுக்குன்னு உள்ள போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி மட்டத்தில் கேமரா வச்சு காட்டுவாங்க, கீழே அப்படியே சுன்னு அப்படி போயிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய ஆழ்மனதை தாண்டி ஒரு சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சோம். அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டுன்றது தான் கடவுளுக்கு இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் ஒரு ஸ்டேட் இருக்குது, கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் ஒன்று இருக்குது. இதை நம்மளுக்கு போக 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 என்ன ஆகுதுன்னா உண்மையான கடவுள் தன்மை என்னன்றது நம்மளுக்கு தியானத்தில் புரிய ஆரம்பிக்குது. இந்த தியானம் செய்யும்போது ரிலிஜன் சைட்லேருந்து ஒரு கம்பேரிசன் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம கோயிலில் போய் கண்ணை மூடி தியானம் பண்ணுறோம். எப்படிப்பா இருந்தது, மனசு நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, பகவான் தரிசனம் கொடுத்தார், நான் கிருஷ்ணனையே பார்த்தேன், பிள்ளையாரையே பார்த்தேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் தியானத்தில் நாங்கள் கண்டிஷன் சொல்லுவோம். கண்டிஷனாக ஒரு நிலை, தியான நிலை. அந்த தியான நிலையில் இன்றைக்கி என்ன நடந்தது,
எப்படி இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும் மெதுவாக. சில பேர் ஒரு வாரத்தில் மெதுவாக அது புரிகிறவங்க இருக்கான், ஒரு மாதம், சில பேருக்கு ஒரு வருஷம் ஆகும். ஒவ்வொருத்தர் அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு முறை ஒருத்தர் போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி குருநாதரை கேட்டாராம். குருநாதர் என்னோட வாப்பா அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு போகிறாராம். போகிறார் ஒரு 6 அடி தண்ணிக்கு போய்ட்டார். இவன் தலை முழுக ஆரம்பிச்சது. என்ன குருநாதரே ஒரு கேள்வி கேட்டேன், அழிச்சிட்டு போகிறீங்க. டக்குன்னு தலையில் கை ஊற்றி உள்ள தண்ணிக்குள்ளே அமுக்கினாராம். அமுக்கி பிடிச்சாமோ ஐயோ விட்றான்னு கட்சியில் மூச்சு விட்டு வெளியில் வரான். ஒரு நிமிஷம் உள்ளே வைக்கிறார். ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு. அந்த ஒரு நிமிஷம் கடைசியில் உனக்கு எப்படி இருந்ததுன்னு. உயிர் வந்தால் போகாத ஏக்கத்தில் இருந்தேன்னு. அந்த ஏக்கம் உனக்கு என்றைக்கு தியானத்தில் வருதோ அன்றைக்கி அந்த நிலை உனக்கு வரும்னு. என்னுடைய இப்போ வந்து நம்ம எல்லாருமே இது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ யாரையா சைட் அடிச்சிருப்போம். அந்த சைட் அடிக்கும்போது பஸ்ஸுலேயோ சைக்கிள்லையோ கார்லேயோ ஏதோ ஒன்றில் போகும்போது எப்போ வரும்னு காத்துட்ருப்போம். அந்த ஃபஸ்ட்டு லவ், அந்த ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எப்படி ஒரு பார்க்கணுன்ற ஒரு வெயிட் பண்ணுறீங்க. மீட்டிங் டு வெயிட் த பிலவர்டுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மனதிற்கு ரொம்ப பிடித்தவர்கள், அது என் ஒய்ஃபாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், என் நண்பனாக இருக்கலாம், என் பெண்ணாக இருக்கலாம், யாரையோ பார்க்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் எவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துட்ருக்கோம்ல, அந்த ஒரு வெயிட்டிங்கில் ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தோடு தியானத்தில் உட்கார சொல்கிறது. அது உட்காரும் பொழுது இதை தான் வந்து நம்மளுக்கு ஆண்டாள் காமிச்சாங்க, இதுதான் நம்மளுக்கு மீரா காமிச்சாங்க. அவங்களாம் செயலில் காமிச்சாங்க, நம்ம அது வெறும் பேச்சாக வச்சிருக்கோம். ஆண்டாள் மாதிரி ஆணும்னு சொல்கிறோம், மீரா மாதிரி ஆணும்னு சொல்கிறோம், கண்ணப்ப நாயனார் மாதிரி ஆணும்னு சொல்கிறோம், நந்தனார் மாதிரி ஆணும்னு சொல்கிறோம். ஆறதில்லை. ஆகக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு சில நாட்களே இந்த தியானம் புரிய வைக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நாளில் பழக ஆரம்பிக்குது. ஒரு மாதம், ஒரு வாரம், 15 நாள், whatever. சாயங்காலமாக உங்களுடைய தாட் ஒரு லெவலில் வரும்போது நீங்கள் தாட்டை விட்டுட்டு உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. நீச்சல் பண்ணணுன்ற எண்ணத்தோட தண்ணியில் குதிக்கிறீங்க. குதிச்சதுக்கப்புறம் நீச்சல் பண்ணணுன்ற எண்ணம் இருக்காதில்ல, நீச்சல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தியானம் பண்ணணுன்ற எண்ணத்தில் தியானத்தில் உட்காடுறீங்க, இறங்கிடுறீங்க. இறங்கினோன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தியானத்துக்குள்ளே போயிடுவீங்க. யூ ஆர் லாஸ்ட். திங்க் ஆஃப் நத்திங். ராதர் இப்படி சொல்லாத, நத்திங்னஸ் எங்கல்ப்ஸ் யூன்னு சொல்லலாம். நான் கடலுக்குள்ளே நான் குதிக்கலை, கடல் எனக்குள்ளே வந்துடுச்சு. நான் கடவுளுக்குள் குதிக்கவில்லை, கடவுள் என்னுடன் வந்து விடுகிறார். ரெண்டும் இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய நிலை. உண்மையான பக்தி நிலை எப்படி இருக்குன்னு எங்கள் குருநாதர் சொல்கிறான்னா, அது ஒரு சின்ன ரோடில் 2 காதலர்கள் நடக்கிற மாதிரி. ஒருத்தன் இன்னொருத்தனை தூக்கின்றோம், இருவரும் இரண்டரை கலக்கிறோம். அந்த இந்த பாத் ஆஃப் ரோட் ஒன்லி ஒன் வாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சூஃபிசமில். அந்த நேரத்தில் அந்த பக்தி எந்த அளவு இருக்குன்னா, இந்த நிலையெல்லாம் போகும்போது ஏன்டா அந்த உலகத்துக்கு வரோன்னு கூட சில நேரத்தில் ஒரு 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 ஃபீலிங் வரும். அது எனக்கு பல முறை எனக்கு வந்திருக்கு. கொஞ்ச நாள் அது பழையப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு உலகம், அதுவும் ஒரு உலகம் புரிய ஆரம்பிக்கும். இது 20-22 மணி நேரம் இதில் செலவழித்தாலும் அந்த அரை மணி நேரம், அந்த 1 மணி நேரம் எப்போ வரும்னு ஒரு தாக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது படிப்போ, சாப்பாடோ, படம் பார்க்குறதோ, பாட்டு கேட்குறதோ, வாக்கிங் போகிறதோ, எக்ஸசைஸ் பண்ணுறதோ, அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம காத்திருப்போம். தியானம் அதை விட ஒரு முக்கிய நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தோம். எப்படா நடக்கும்? எனக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் ஃபிக்ஸட் டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா காலத்தில் 5:30 மணி. நான் ஒரு 4-4:15 எழுந்துறேன். சில விஷயங்கள், வேலைகள், இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பாக 5:30 இதுவுமே ஃபிக்ஸட் டைம் நான் உட்காரு. ஒரு 40 நிமிஷம் எப்படி போகிறதுனே தெரியுது. என்ன நடக்கிறது, அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அதில் போகும். இதை செஞ்சுட்டே இருக்கும். இப்போ தியானம்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேசிவ் ஒர்க். பேசிவ்னால் இதில் நம்ம எஃபெக்டிவாக ஒன்றும் பண்ணுறோம், ஒரு எண்ணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கும். வெயிட்டிங் சொல்லுவாங்க. அன்புடன் காத்திருத்தல். என்னை படைத்தவன், என்னை உருவாக்கியவன், நான் கடவுள் என்று நினைக்கிறவன் என்னை பார்க்க வரான், நான் அவனை பார்க்க போகிறேன். அன்போடு வெயிட் பண்ணிருக்கேன். ஐயா நான் ஒன்று நினச்சி உட்காந்துருக்கேன், தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கோம். வரார். இது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் உங்களுடைய தினசரி வாழ்க்கை நடக்குது. ஆஃபீஸ் போகிறீங்களோ, படிக்கிறீங்களோ, சமைக்கிறீங்களோ, வாட் எவர் யுவர் வே ஆஃப் லைஃப். இந்த ஹோல் டே முடித்தோம். நம்ம ஒரு ஃபிசிக்கல் பிளேனுக்கு நம்ம வருவோம். நம்ம இந்த ஹோல் டே முடிக்கிறோம். இப்போ நம்மளே ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2-3 நேரம் கழிச்சு டயர்ட் ஆகிடுது. கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்காரோம். இதேமாதிரி சாயங்காலம் நார்மலாக ஆஃபீஸ் கோயர்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி பிளேசஸ் லைக் சென்னையில் பார்த்தீங்கன்னா வீட்டு வந்தோன்னு குளிப்பாங்க. எதனால குளிப்பாங்க? எதனாலனா அன்றைக்கி சேர்ந்த அழுக்குகளும் குப்பைகளும். இதே ஒரு கிச்சன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது வீட்டில் பால் காய்ச்சுறாங்க கருத்தால். அன்றைக்கி ஒரு 2-3 தடவை சூடு பண்ணுவாங்க. சாயங்காலம் பால் ஆகிடுது. அதே பாத்திரத்தில் மறுநாளைக்கு பால் காய்ச்சுவாங்களா? இல்லை, அலம்பணும். அந்த அலம்பில் அந்த அழுக்கு அப்படியே உள்ளே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பால் திரிஞ்சிடும், பால் கெட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, பாலை வந்து மறுநாள் காய்ச்சதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி நைட் எடுத்து வச்சுருவாங்க.
இதே மாதிரி நான் முதல்ல சொன்ன எண்ணத்துக்கு பழக்கம் கொடுப்பது தியானம். தினசரி வேலைகளில் எனக்கு பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், பல மனிதர்களுடன் பேச வேண்டிய நிலைமை, அந்த மனிதர்களோட பேசும்போது மனசுக்குள்ளே வரக்கூடிய பல கஷ்டங்கள் எல்லாமே நான் எதிர்பார்த்தபடி நடக்காது. எல்லாமே எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனானப்பட்ட கிருஷ்ணர் இந்த அவதாரம் வரும், அவர் மனசு நோக்கிறபடி சிசுபாலனும் கம்சனும் நடந்தாங்க. இதெல்லாம் தாண்டி தான் அவர் வாழ்ந்தார். அதே தான் ராமருக்கும், எல்லா அவதாரங்களுக்கும், மனிதர்களுக்கும் அதே தான். எனக்கு இந்த தினசரி பிரச்சனைகளை தாண்டி வரும்போது மனசில் பல சஞ்சலங்களும், கவலைகளும், கஷ்டங்களும், எமோஷன்ஸாக வரும். தூங்குகிற நேரத்தில் நம்மளுக்கு நார்மலாக எமோஷன்ஸ் கிடையாது. யார் என்ன திட்டினாலும் எனக்கு தெரியும். ஆனால் கண் எதிர்க்க திட்டினாலும் கோவம் வரும். அதனால தான் தியான நிலைக்கு போயிட்டீங்கன்னா யார் என்ன பேசினாலும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யூ கோ டு அ ஸ்டேட் வேர் நத்திங் அஃபெக்ட்ஸ் யூ. பேசுறியா பேசு, போகட்டும் கண்ணனிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. திட்டுறதும் அவனுக்கு தான், பணமும் அவனுக்கு தான், பெருமையும் அவனுக்கு தான். ஸோ சாயங்காலம் என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய அன்றாட விஷயங்களும் எனக்குள்ள சில பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. இதை நாங்கள் ஆன்மீகத்தில் இதுக்கு இம்ப்ரெஷன்ஸும் முதல்ல சொல்கிறோம், பதிவுகள். இந்த பதிவுகள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக நல்லதாகவோ கெடுதலாகவோ யோசிக்கும் பொழுது அது பதிவுன்றது கொஞ்ச நாளைக்கு கர்ம விலங்கு, இது ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லுவோம். படிவங்களாக உங்களுடைய இதயத்தில் அமர்கின்றன. இந்த படிவங்கள் தான் காஸ் அண்ட் எஃபெக்டாக மாறுது. இனி நான் ஒரு பீஷ்மருக்கு என்னாச்சு, அவர் சாகும்போது அவர் அம்பு படுக்கையில் தூக்கி அடிக்கப்படுகிறார். கிருஷ்ணர் போய் அவர் கேட்குறாரு, நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலையே, நீ உன்னோட பழைய வாழ்க்கையை போய் பாருன்றாரு. பீஷ்மர் 75 வாழ்க்கையை தாண்டி போகிறார். அதுக்கு மேலே அவரால் பார்க்க முடியல. கிருஷ்ணர் அப்புறம் அவருக்கு ஒரு ஞான திருஷ்டி கொடுத்து அதை தாண்டி போய் பார்க்கறது சொல்கிறார். அவருடைய 100வது பிறவியில் இதுக்கு முன்னாடி காட்டு வழியாக போகும்போது ஒரு பாம்பையோ இல்லை ஏதோ ஒரு ஜீவனை தூக்கி போட்டிருக்காரு. முள் படுக்கையில் போய் விழுந்துடுது. அந்த முள்ளில் கரெக்டாக 1000 முள் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த முள் குத்தினதனுடைய அன்றைக்கி நீ பண்ண விதையினுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்காமல் ஆன்மா விடுதலை அடையாது. அதனால் இன்றைக்கி நீ அர்ஜுனனோட அம்பு எண்ணி பார்த்தா 1000 இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த அம்பு படுக்கையில் இருந்து அந்த பாம்பு இவர் கையில் பட்ட கஷ்டத்தை இவர் சரி பண்ணதுக்கப்புறம் தான் இவரால் மேலே போக முடியுது. இதை போன்ற ஒரு நிலைமை தான் மனுஷனுக்கு வருது. நான் முன்னாடி ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு டெஸ்டினி போர்ஷன் ஃபிக்ஸ்ட், ஒரு டெஸ்டினி போர்ஷன் வேரியபிள்னு சொன்னேன். இந்த ஃபிக்ஸ்டுன்றது என்னுடைய பழைய காலத்தில் நான் பண்ணது. உங்களுடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இந்த காலம் நேற்று வரைக்கும் நிறைய பேரோட பழகிறீங்க, அவங்களோட பேசுகிறீங்க, சில செயல்களை செய்கிறீங்க. அவனை நல்லது செய்கிறீங்களோ கெட்டது செய்கிறீங்களோ அது ஒரு விளைவுகளை உருவாக்குகிறது. அந்த விளைவுகளுக்கான போக் இல்லை கர்ம வினை பலன் சொல்லுவாங்க. சம்ஸ்கிருட்டில் வேர்ட் போகம், ரோகம், போகம் இதெல்லாம் சாதாரண. இதை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் கொடுக்குது, வேறு வழி இல்லை. சயின்ஸ் இது, பியூர் காஸ். எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு கர்மாவில் நம்பிக்கை இல்லைன்னு. நான் எல்லோரும் சொல்ல காஸ் அண்ட் எஃபெக்டில் நம்பிக்கை இருக்கா. நான் காஃபியில் சக்கரை போட்டால் காஃபி ஸ்வீட்டாக இருக்கும், உப்பை போட்டால் அது கரிக்கும், நார்மல். அதேமாதிரி நீ வாழ்க்கையில் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். இந்த நடுவில் இடத்துல முக்தின்ற ஒரு வார்த்தை பேசணும். இந்த முக்தின்றது ஒரு ஆன்மாவுக்கு எப்போ கிடைக்குதுன்னா, நல்லதும் கெட்டதும் நியூட்ரலைஸ் ஆகி தாண்டி போகக்கூடிய நிலையில் முக்தி கிடைக்குதுன்னு மதங்கள் சொல்லுது. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் ப்ளஸ் பேலன்ஸ் இருந்தால் கையில் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் பேலன்ஸாக நீங்கள் பணத்தை கட்டியாகும். எப்படியா இருந்தாலும் பேங்க் க்ளோஸ் பண்ணால் பேலன்ஸ் 0க்கு வரணும். இதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் பண்ண அனைத்து நன்மைகளும் தவறுகளும் 0க்கு வரணும். அப்படின்னா இது அனைத்துமே என்னுடைய இதயம், இந்த இடத்துக்கு இதய பிரதேசம் எங்கள் ஹார்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடங்களில் இது பதிவுகளாக போய் அமருகின்றன அப்படின்றது சயின்டிஃபிக்காக நீ ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. அது உட்காருது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்களான்னா தெரியாது, கண்டிப்பாக தெரியும். ஆனால் கண்ணை மூடிட்டு எங்களை மாதிரி ட்ரெயினர்ஸுக்கு பார்த்தோன்னா அது தெரியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா பல்ஸ் பார்ப்பார். என்ன எனக்கு ஒன்றும் தெரியும், நீ தொட்டால் மட்டும் என்ன உனக்கு இது சரியில்லை அது சரியில்லை லிவர் சரியில்லைன்னு எப்படி கரெக்டாக சொல்கிற. அவருக்கு ஏதோ ஒரு ஓட்டம் அவருக்கு புரியுது. இதே மாதிரி உங்களுடைய இந்த பதிவாகக்கூடிய விஷயங்கள் சம்ஸ்காராக மாறும்போது அது மீண்டும் செயலாக மாறுற வரைக்கும் இந்த ரீபர்த் சைக்கிளை நம்ம மாட்டிகிட்டே இருக்கும். பிறப்பு இறப்புன்றது ஒரு சைக்கிள். மதத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றது சயின்டிஃபிக். கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸோ க்யூமுலேட்டிவாக பண்ணிட்டே வரும்போது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் ஃபுல்லாக நியூட்ரலைஸ் ஆகாமல் உங்களுடைய ஆன்மாவானது இந்த ரீபர்த் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்தில் எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி நான் என்ன பண்ணணும், இந்த பதிவுகளை நான் நீக்கணும். இந்த பதிவுகள் நீக்கிறதுல முதல் வேலை தான் நாங்கள் சாயங்காலம் எல்லோரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் சுத்திகரிப்பு, க்ளீனிங் சொல்லுவோம். உடலுக்கு எப்படி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோமோ இதே மாதிரி நான் சாயங்காலம் நான் கார்த்தால சொன்ன மாதிரி தியானத்தில் என்ன பண்ணுறோம், கண்ணை மூடிட்டு உட்காடுறோம். இது சும்மா ஒரு பேச்சுக்காக வச்சுக்கிறேன், ஒரு முத்திரை வேணாலும் இல்லை உட்காடுறேன்.
எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்குது. இதை மந்திரமாக ரிப்பீட் பண்ணல. இந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு நான் வெளியிலேருந்து ஹார்ட்டை பார்க்குறேன். கண்ணை மூடிட்டு உட்காரு. அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 20-30 நிமிஷம். இப்போ எனக்கு 1 ஹவர் சர்வசாதாரணமாக போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிச்சுட்டு வந்துடும் பேசிவ் வெயிட்டிங். இதே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், சுத்திகரிப்புன்னு சொல்கிறோம். இதில் வெயிட்டிங் மாதிரி அதில் க்ளீனிங்கிறது எப்படி நான் குளிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி நான் மேலே விட்டுக்கிறேனோ, சோப்பை தேய்க்கிறேனோ, அதே மாதிரி என்னுடைய இதயத்தில் படிந்திருக்கக்கூடிய பதிவுகளானது என்னை விட்டு வெளியேறுகிறது அப்படின்ற ஒரு மன வில் பவர்னு சொல்ல மனோசக்தியுடன் உட்கார்ந்து மெதுவாக வெளியில் அனுப்புகிறேன். இது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் பண்ணுறோம். இதுக்கு அங்கே வந்து ஆக்சுவலாக எங்களுடைய புதுசாக இப்போ நீங்கள் ஒரு சீக்கர்னு சொல்லுவோம், இப்போது தேடுபவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்காக டெக்னாலஜி யூஸ் பண்ணி கைடட் மெடிடேஷன், கைடட் க்ளீனிங், அதில் வீடியோவும் இருக்கும், ஆடியோவும் இருக்கும். அதை கேட்டிங்கன்னா அவரு எல்லாம் சொல்லுவார். 2 இதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். இதை வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப்பே வச்சுருக்கோம். HEARTFULNESSன்னு போய்ட்டு iOS பிளாட்ஃபார்ம்லேயோ ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லேயே தேடிங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்றைக்கி யார் வேணால் டவுன்லோட் பண்ணோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கடவுளை தேடக்கூடிய பாதையானது ஃப்ரீ. எப்படி சூரிய ஒளி ஃப்ரீயோ, தண்ணி ஃப்ரீயோ, தண்ணியை பாட்டிலில் போட்டால் துட்டு, அப்படியே குடிச்சிங்கன்னா ஃப்ரீ. காற்று அப்படியே போனால் கடையில் போய் பாட்டில் வாங்கி நீ ஆக்சிஜன் ஏற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க, ஆக்சிஜனேஷன் தெரப்பின்லாம் பண்ணுறாங்க, அது காசு. இதே மாதிரி எங்களுடைய தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா யோகிக் எனர்ஜி இல்லை பிராணாகுத்தின்னு சொல்லுவோம். பிராணாகுத்தின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து யார் இறைநிலையை அடைந்து உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய இதயத்திலிருந்து ஒரு யோகிக் எனர்ஜியானது உங்களுடைய இதயத்தில் செலுத்தப்படுகிறது. இப்போ எங்கள் குருநாதரோட ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் இன் தி ஹைரார்கின்னு சொல்லுவோம். அவர் தன்னுடைய யோகிக் சக்தியை, யோகிக் பவர் சக்தி எது வேணால் எடுத்துக்கலாம், அதை உங்களுடைய இதயத்தில் செலுத்துகிறார். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு கேட்டலிஸ்ட்ன்ற வார்த்தை தெரியும். இட்ஸ் லைக் எ ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஒரு வேலை நடக்கிறது துரித வேலையாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் உங்களுக்கு வந்து கேட்டலிஸ்ட் இல்லை பிராணாகுத்தின்றது. இது தியானத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது இதுக்காக நீங்கள் தனியாக காசு கேட்டோன்னா, ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, த மொமெண்ட் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் இட் ஸ்டார்ட்ஸ். தானாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இது உங்களாலையும் அனுபவம் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஆப்பில் பண்ணலாம். இல்லை எப்போ நீங்கள் பயிற்சி பண்ண நினைக்கிறோம், நாங்கள் யாராவது ஒரு ட்ரெயினர்ஸ், இதை முக்கியமாக நேயர்கள் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது எப்படி நான் தியானம் பண்ணணும்னா அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணலாம். யூடியூப்பில் போனீங்கன்னா கைடட் மெடிடேஷன் மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு இருக்குது. இதில் சாயங்காலம் நான் சொன்ன 2வது பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிப்புன்ற முக்கியமான விஷயம். என்னுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டு செயல்கள் மூலமாக பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக உருவக்கூடிய மாசுகளை அன்னைக்கு ரிமூவ் பண்ணி, இன்றைக்கி நார்மலாக கிறிஸ்டியானிட்டியில் பாருங்களேன், அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவன் போய் இதில் போய் மன்னிப்பு கேட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு இல்லையா. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்டிவ் எஃபர்ட். என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய படிவங்களானது என்னை விட்டு வெளியே செல்கின்றது. இதுக்கு ஒரு கைடட் க்ளீனிங் வச்சுருக்கோம். எப்படி உட்கார்றேன், என்னுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாசுக்களும் எல்லா சிக்கல்களும் என்னை விட்டு பின்புறமாக புகை வடிவத்தில் செல்கின்றன அப்படின்ட்டு உட்கார்றேன். புகை வடிவாக போகிறத கூட நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்து பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே இந்த ரெக்க கட்டி பறக்குதாமா அண்ணாமலை சைக்கிள் மாதிரி மெதுவாக அப்படியே ஒரு ஃபீலிங் வரும். நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பேக்லைன் போகிற மாதிரி இதை நாங்கள் ஒரு 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 வில் பவர் மனோசக்தி யூஸ் பண்ணி அனுப்புகிறோம். ஒரு 5, 10, 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி சேர்ந்த படிவங்கள்லாம் வெளியில் போயிடும். ஸோ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய ஆக்ஷனை வச்சு தானாக நிர்ணயிக்கக்கூடிய நிலையை தாண்டி போய்ட்றீங்க. நோ மோர் மை டெஸ்டினி இஸ் டிசைடட் பை மை பாஸ்ட், இட்ஸ் நவ் டிசைடட் பை வாட் ஐ டூ இன் த ப்ரெசென்ட். நிகழ்காலத்தில் நான் என்ன செய்கிறேனோ இதன் மூலமாக என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்னுடைய மனசை ஒரு வாரம் 10 நாள் 15 நாளில் பழக்கப்படுத்திக்கிறேன். ஸ்லோலி. இது ஒரே நாள் கிளியர் பண்ண முடியாது. எங்கள் தாத்தா கடன் வாங்கினார், கொள்ளு தாத்தா கடன் வாங்கினார். கொள்ளு தாத்தா நான் சொல்கிறது என்னுடைய பழைய பிறவி, அதுக்கு முன்னாடி பிறவி. அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நாள் எப்படி கிளியர் பண்ண முடியும்? மலையாக சேர்த்து வச்சுருக்கேன் மெதுவாக. இதனுடைய அடிஷ்னலில் வரும்போது தான் நாங்கள் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்னு சொல்லுவோம். ட்ரெயினரோடு போய் உட்கார்றது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு குழா அடப்பு இருக்குது. நான் முதல்ல ஒரு லைனை போட்டு இல்லை கொஞ்சம் இந்த பவுடரை போட்டு க்ளீன் பண்ணுறேன். அது க்ளீன் ஆகி அடைக்கிறது. அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு ப்ளம்பரை கூப்பிடுவேன். அவன் வந்து அடப்பை எடுத்து தண்ணி போகிறது ஃப்ரீயாக பண்ணி விடுவான்.
இதேமாதிரி ட்ரெயினர்னு இருக்கிறவங்க 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை போய் அவங்களோட உட்காந்திங்கன்னா தனி தியானம் இண்டிவிஜுவல் மெடிடேஷன் சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ட்ரெயினர். இது மாதிரி உலகம் ஃபுல்லாக 18,000 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு 50-100 ட்ரெயினர்ஸ் உருவாக்கிட்டு இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னார்வல தொண்டர்கள், வாலண்டியர்ஸ். எங்கள் மொத்த மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தின் நன்மைக்காக ஃப்ரீயாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நார்மலாக எல்லோரும் கேட்போம், அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வருதுன்னா, எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுமோ எல்லோரும் மனசை திறந்து கொடுக்குறாங்களோ அது மாதிரி நிறைய ஃபிலாந்த்ரபிஸ், நிறைய டோனர்ஸ் கொடுக்குறாங்க. மாஸ்டருடைய டாக்ஸு, புக்ஸ் எல்லாம் வருது, இதன் மூலமாக வருது. கவர்மெண்ட்டில் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் வரும்போது இப்போ சில இடத்துல வருவாங்க, இந்த 50 ஏக்கர் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆஷ்ரம் டெவலப் பண்ணிக்கோங்க, அது மாதிரி சொல்லும்போது வரும். இதை மாதிரி பல விஷயங்கள் நல்லது. எப்படி கெட்டதுக்கு துணை போகிறதுக்கு 100 பேர் இருக்கணும், நல்லது துணை போகிறதுக்கு ஒரு 10 பேராவது இருக்கும். ஸோ வருகிறது, அதன் மூலமாக வரும். இதன் மூலமாக தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். லைஃப் லாங் நான் இப்போ 32 வருஷமாக தியானம் பண்ணுறேன். இன்னி வரைக்கும் என்னை யாரும் இது வரைக்கும் நீ பணம் கொடுன்னு கேட்டு நானும் மனசு உணர்ந்து கொடுத்துருக்கேன். பல விஷயங்கள் என்னுடைய நேரத்தை கொடுத்துருக்கேன், பணத்தை கொடுத்துருக்கேன், என்னோடய எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், உழைப்பை கொடுத்துட்ருக்கு. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு அருமையான ஒரு சேயிங் இருக்குது. ஆல் தட் இட் நீட்ஸ் ஃபார் பேட் டு சர்வை இஸ் ஃபார் அ ஃபியூ பீப்புள் டு கீப் குவைட். இதுதான் உலகத்தில் நடக்குது. எனக்கு என்னப்பா பாலிடிக்ஸில் சொன்னாங்க. ஆமாம், எனக்கு இது படித்தவன் வேணாம் பண்ணிட்டு போகிறான். ஆமாம், இப்படியே எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், கெட்டது இன்னும் ஜாஸ்தியாகுது. அசுரர்கள் எப்பப்பெல்லாம் ஜாஸ்தியாகிறோன்னா அப்போல்லாம் நான் வரேன்னு கிருஷ்ணனில் கீதையில் சொன்னார். அவர் இன்றைக்கி வர முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அசுரம் ஒரு இடம் 2 இடத்துல இருந்தான். நீ வீட்டு இருந்தான். அவர் எவ்வளோ இடத்துல பாவம் ரீபர்த் எடுப்பார். அதனால் அந்த அசுரனை அழிக்கக்கூடிய தன்மையாக நாங்கள் க்ளீனிங்கை கொடுக்குறோம். உங்களோட உண்மையான அசுரன் என்ன? உங்களுடைய அரக்க குணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரக்க குணம் எங்கேருந்து வருது? உங்களுடைய பாஸ்ட்லேருந்து வருது. அந்த பாஸ்டினோட இம்ப்ரெஷன்ஸே ரிமூவ் பண்ணிட்டோன்னா, அதே எடுத்துட்டோன்னு சொன்னால் உங்களுடைய மோல்டே உடச்சிடணும். மோல்டுலேருந்து அசுரம் உருவாகும். அந்த மோல்டே உடச்சாச்சுன்னா அசுரம் எங்கேருந்து வர முடியும்? அந்த உருவாகி வரக்கூடிய அசுரனை எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ளீனிங் பண்ணுறோம் இல்லையா, சுத்திகரிப்பு பண்ணோன்னா உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய வேக்யூம் உருவாகுது. இன்றைக்கி இந்த என்டையர் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, தி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஹெல்ட் பை அ வேக்யூம் அப்படின்னு சொல்லலாம். வேக்யூம் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்லெஸ் ஃபோர்ஸ், பவர்லெஸ் பவர்னு சொல்லுவாங்க. இங்கே 9.8ன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா 0 கிட்ட இருக்கும் கிராவிட்டி. இருந்தாலும் என்டையர் மில்கிவே மாதிரி பல கேலக்சிஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய சக்தி. அந்த சக்தியை சுத்திகரிப்பில் உங்களால் உள்ளே உணர முடியும். அந்த இடத்துல உங்களுடைய இதயம் காலியாகும் பொழுது இறைவனுடைய சக்தியானது என்னுடைய குருநாதரின் இதயத்திலிருந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறதுன்னு ஒரு எண்ணத்தை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இடத்த பெருக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போனால் நாங்கள் ஏதாவது குப்பை திரும்பி சேர்ந்துடும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த விடணும். வீட்டில் ஒரு விளக்கை தொடச்சோன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு திரி வச்சு திரும்பி பற்ற வைப்போம். இதே மாதிரி என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய மாசுக்களையும் சிக்கல்களையும் விளக்கும் பொழுது அந்த இடத்தில் என்னுடைய குருநாதரின் தெய்வீக ஒளி செட்டில் ஆகுதுன்ற ஒரு எண்ணத்துடன் சுத்திகரிப்பை முடிச்சிடும். கார்த்தால பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், இது வரைக்கும் ஒரு 50 நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்குறீங்க. நிறைய பேர் அடுத்து சொல்கிற ஒரு காரணத்தையும் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு ஒரு பதிலும் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி தொடர்ந்து நடக்கிறது. சாயங்காலம் சாப்பிட்றோம், மற்றவங்களோட பேசுகிறோம், டிவி பார்க்குறோம், ஏதோ ஒன்று. படுப்பதற்கு முன்னால் ஒரு பிரார்த்தனைன்ற ஒரு விஷயம் பண்ணுறோம். பிரார்த்தனைனா இங்கே எனக்கு ஏதாவது கொடுன்ற பிரார்த்தனை இல்லை. எனக்கு நீ இருக்கன்றது தெரியும், நீ இந்த இருக்கன்ற நிலையில் என்னை கொண்டு சேர்த்துக்கோ அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு படுக்குவோம். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான். என்ன சொல்கிறோம், நீ தான் கடவுள், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கிற நிலையும் இது ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, அது ப்ராக்டிஸில் நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ப்ரேயருக்கு நான் உங்களுக்கு ஒரு தடவை என்னோடய கராத்தே மாஸ்டர் கதை சொன்னேன் இல்லையா, இந்த கடைசியில் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடின்னு உட்காரும்போது இதை தான் அவர் சொல்லியிருந்தார். எங்களோட ப்ரேயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓ மாஸ்டர், தோ ஆர்ட் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், வி ஆர் எட் பட் ஸ்லேவ்ஸ் ஆஃப் விஷஸ் புட்டிங் பார் டு அவர் அட்வான்ஸ்மெண்ட், தோ ஆர்ட் த ஒன்லி காட் அண்ட் பவர் டு பிரிங் அஸ் அப் டு திட் ஸ்டேஜ். உண்மை நிலையும் லட்சியமும் நீரே, என்னுடைய ஆசைகளும் மற்ற விஷயங்களும் அங்கே வரத்துக்கு தடையாக இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு என்ன உங்ககிட்ட வரத்துக்காக பிரார்த்தனை. நான்கிட்ட பணம் கேட்கல, பவர் கேட்கல, வீடு கேட்கல, பொண்டாட்டி கேட்கல, எனக்கு இன்னும் நிறைய. நான் சொன்னது எங்களுடைய குருநாதருக்கு கொடுத்தவன். இதை தான் என்னுடைய கராத்தே மாஸ்டர்ஸ் அது என்னன்னே தெரியாமல் நான் கண்ண முடின்னு அதை ஒரு 4 விஷயம் செஞ்சுருக்கேன். அதனால் இந்த மிஷனில் சேரும்போது இந்த ப்ரேயர் சொல்லும்போது இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு பார்த்த மாதிரி இருக்கேன்.
அப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தது வித்தவுட் டெல்லிங் மீ வாட் த சிஸ்டம் இஸ். ஓ ஏதோ காரணத்துக்காக ஒரு சிஸ்டம் எனக்கு சொல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவர் பார்த்தது ஆல்மோஸ்ட் சேம் வேர்ட்ஸ் அது சேம். சேம் ஏன்னா அவர் எங்கள் சிஸ்டமில் ட்ரெயினராக இருந்தவர். ஓகே ஓகே அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டார். ட்ரெயினராக இருந்தார். அவர் பல பேருக்கு சிட்டிங் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அதை அவர் சொல்லலை. ஏன்னு எனக்கு தெரியல. இது அவர் வந்து கராட்டே எண்டில் எண்டில் எங்களால் கண்ணை மூடின்னு உட்கார சொல்லுவார். அங்கே வாட் வாஸ் த பர்பஸ்? அவர் வந்து நீங்களாம் கண்ணை மூடின்னு உட்காருங்க, அப்சர்வ் பண்ணுங்கன்னு. எங்கள் கராத்தே இதில் வந்து எப்படின்னா ஒன் வே டிசிப்ளின். குதினா குதிக்கணும், நில்லுன்னா நிற்கணும், படுனா படுக்கணும். டோஜோ தான். அப்படி இல்லைன்னா 100 தடவை சுற்று. இது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆர்மி டிசிப்ளின் மாதிரி தான் டோஜோ டிசிப்ளின். எண்டிங்கில் நல்லா கண்ணை மூடி உட்காருங்கனாரு, உட்காருவோம். இதை அவர் சொல்லுவார். எங்களை வந்து மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ண சொல்லுவார். ஒரு 5 தடவை 10 தடவை கேட்டோன்னா அது மனப்பாடம் ஆகிடுச்சு. சின்ன வயசு. இப்போ ஞாபகம் இருக்கா, அப்போ ஞாபகம் இருக்காது. ஸோ உள்ள பயிற்சியில் வரும்போது இது கேட்கும்போது எனக்கு ஒரு பொறி தட்டிச்சு. அப்படின்னா எப்படி இப்போ உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் நடக்குதோ, நம்ம வருவதற்கு முன்னாலே நம்ம ஏதோ ஒரு இடத்துல தயார்படுத்தப்படுகிறோம். நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் ஆன்மீக தேடலுக்காக வந்திருக்கீங்க. இன்டர்வியூன்றது ஒரு பை ப்ராடக்ட். உங்களுடைய காலிங் எங்கேயோ இருந்திருக்கு. அந்த காலிங் எங்கேயோ ஒரு ப்ரேயரில் எங்கேயோ போய் விழுந்து அதனுடைய எஃபெக்ட்டு இன்றைக்கி நம்ம 2 பேரும் சந்திக்க வைக்குது. ஆன் திஸ் டாபிக் எவ்வளோ டாப்பிக்கில் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணலாம். நீங்கள் இல்லைப்பா நான்லாம் ஆன்மீகம்லாம் இன்டர்வியூ பண்ண முடியாதுன்னு போயிட்டு அவர் வேறு யாராவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படி ஒரு சோத்தை தேடி போகிற எறும்பு வேறு இடத்துல போகும்போது நம்ம கையால் தள்ளி விட்றோமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசணுன்றது பிரபஞ்சத்தில் ஏற்கனவே வைப்ரேஷன் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் நடக்குது. உங்களுடைய ஆன்மீக காலிங் இதோட இன்ட்ரெஸ்ட் முடியுமா, பார்க்குறவங்களுக்கு இதோட முடியுமா, இல்லை இதை தாண்டி போனோமான்றது இதுக்கு மேலே நம்மளுடைய இன்னர் காலிங்கை பொறுத்தது. இப்போ ஒரு கோயில் வழியாக போகிறோம், ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறாங்க, டீப்பாக உள்ளே போகிறோமா போகலையான்றது நம்மளுடைய இஷ்டம். ஆனால் அது இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு. இப்போது இதன் மூலமாக உங்களுக்கு தெரியுது. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஓ இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ நாளாக இல்லாமல் இந்த வயசில் இந்த டைமில் நான் ஏன் வந்தேன், ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இதை கேட்குறவங்க எல்லாருமே அந்த டைமில் இந்த சேனலை டியூன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் பேர் டியூன் பண்ணுவோம். அதில் எங்கள் குருநாதர் ஒரு தடவை சொல்கிறாரு, அவருடைய ஒரு சிஷ்யன் 70களில் அவருக்கு யாரோ ஒரு புத்தகம் கொடுக்குறாரு, இந்த மிஷனை பற்றி புக்கு. அந்த புக்கை அவர் தூக்கி பரன் மேலே போட்டு போயிட்டார். ஒரு 12 வருஷம் கழிச்சு அவர் வீட்டில் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பையன் அந்த புக்கை கீழே இறக்குறான், இந்த புக்கை படிக்கிறான். ஏப்பா 12 வருஷமாக இந்த புக்கு மேலே இருந்தது, இந்த புக்கை தான் நான் இவ்வளோ நாள், இந்த புக்கில் சொன்ன கான்செப்டை தான் நான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கேன். இப்போது ஹிமாலயாஸ்க்கு போய் தேடுறோம், மலைகளில் தேடுறோம், காடுகளில் தேடுறோம், கடலில் போய் தேடுறோம், இங்கே தேடுறதை விட்டுறோம். அழகாக ஒரு கதை சொல்லலாம். முதல்ல வந்து கடவுள் உருவாகும் பொழுது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருந்தாராம் எல்லாருக்கும். சத்தியயுகத்தில் யாருமே அவரை மதிக்கலையாம். யோ அட போப்பா உனக்கு என்ன வேறு வேலை, அப்போ நான் வந்துடுறேன். அப்புறம் வந்து கடவுளுக்கு அட்வைசஸ் என்ன மாதிரி 4 பேர் இருந்தாலும் ஸோ நீங்கள் போய் ஒளிஞ்சிடுங்க, நீங்கள் ஒளிஞ்சிட்டிங்கன்னா அப்போ தான் இவெல்லாம் உங்களை தேடுவாங்க. என்றைக்குமே மனுஷனுக்கு எதாவது ஈஸியாக கிடச்சா அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் வந்து இப்போது ரோட் சைடில் ஒரு திருப்பதி ஸ்டாச்சு குழந்தை வச்சிட்டிங்க, எவனும் கவனிக்க மாட்டான். அந்த கோயிலில் 8 மணி நேரம் போய் நீங்கள் க்யூவில் நின்று பார்த்து 8 மணி நேரம் என்னன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். காத்திருத்தல் தான் ஆன்மீகத்தின் முதல் படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அப்போ தான் அந்த வெயிட்டிங் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த சோல் எவ்வளோ ஜென்மங்களாக வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியாது. நார்மலாக நம்மளுடைய சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் ஒரு ஆன்மாவானது 84 லட்சம் பிறவிகளை தாண்டி வருதான். அமீபாவில் ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இந்த ஸ்டேஜ்லேருந்து ஃபர்தர் எவல்யூஷன் கான்ஷியஸாக தான் பண்ண முடியும், தானே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. எப்படி இந்த பேண்டமிக்கில் ஆல் பாஸ் சிஸ்டம் வந்ததோ மனிதனாக அந்த 6வது அறிவு இருக்கக்கூடிய பிறவி வரைக்கும் நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஆனது டிஃபால்ட். இப்போ புது என்இபியில் பார்த்தீங்கன்னா 3rd வரைக்கும் ஆட்டோ பாஸு, 5th வரைக்கும் ஆட்டோ பாஸு, 8th வரைக்கும் ஆட்டோ பாஸ், நடுவில் எக்ஸாம் கிடையாது. 3rd எக்ஸாம், 5th எக்ஸாம், 8th எக்ஸாம். இதே மாதிரி மனித பிறவி வரைக்கும் இந்த ஆன்மாவுக்கு எக்ஸாமே இல்லை. 84 லட்சம் பிறவி தாண்டி இங்கே வரும் இப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ரைட்டு தப்பு இது வேறு விஷயம். இங்கே வந்துட்டோம் அப்படின்னா என்னுடைய காலிங், என்னுடைய தேடல் இங்கே தான் உண்மையாக ஆரம்பிக்குது. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது ரொம்ப சிம்பிள், ஒரு தேடுதல். இப்போ தேடும்போது எனக்கு புரியுது, இது எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் இன்றைக்கி எனக்கு வந்து அவேர்னஸ் வந்திருக்கு. இதை நான் இன்னும் டீப்பாக போகணும். எல்லோரும் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பிரார்த்தனை ஒன்று பண்ணுறீங்க, தியானம் ஒன்று பண்ணுறீங்க, சுத்திகரிப்புன்னு ஒன்று பண்ணுறீங்க, இதன் மூலமாக எனக்கு என்ன பலன்? அமெரிக்கன் பாஷையில் கேட்டால் WAFM, வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, வாட் ஷுட் ஐ டூ, நான் எதுக்கு பண்ணேன்பா, இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நீ எதை இன்றைக்கி லைஃப்பில் பண்ணுறியோ அதனுடைய வீரியம் 100 மடங்காக ஆன்மீகத்தில் போயிடும்.
பலன் பெருகுமானா கேட்காதீங்க. வீரியம். ஆ. நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இன்றைக்கி எங்கள் ஆன்மீக நான் சொன்ன ரோஹித் சர்மாவில் ஆரம்பித்து பெரிய பெரிய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பித்து டிஜிபி, மினிஸ்டர்ஸ், பல மாநிலத்தினோட சிஎம், இது இந்தியாவை பொறுத்து 170 நாடுகளில் போனீங்கன்னா, இப்போ போன மாதம் எங்களோட குருநாதர் துபாய் அந்த ஏரியாலாம் போயிருந்தார். நிறைய ஷேக்ஸு, கிங்ஸ் எல்லாரும் கம்ப்ளீட் ஹார்ட்கோர் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே புரியுது இது ஒரு அளவுக்கு தான் அழிச்சிட்டு போகும், இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதில் டீப்பாக போனோன்னா ஆன்மீகத்தை தியானத்தை விட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு புரியும்போது உள்ளே வராங்க. அதில் வரும்போது என்னோடய லைஃப் நான் பார்த்த பல விஷயங்கள், ஒரு விஷயத்தை நான் இப்போ பார்க்கக்கூடிய 92க்கு முன்னாடி பார்த்த பிரகாஷுக்கும் 92க்கு அப்புறம் பார்க்குற பிரகாஷுக்கும் 100 மடங்கு வித்தியாசம். என்னோட ஓன் எவல்யூஷன். நான் இப்போது ஒரு சொல்லுவாங்க, நான் வந்து உங்களை ஒரு சாமானிய மனிதனாக பார்ப்பேன், நான் இன்னொருத்தவங்கள ஆக்டராக பார்ப்பேன், இன்னொருத்தன் வேறு மாதிரி பார்ப்பேன், பார்க்குற பார்வை வேறு, பெர்ஸ்பெக்டிவ் வேறு. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் பயங்கரமாக கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சத் சித் ஆனந்துன்னு சொல்லி சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. இந்த சத் சித் ஆனந்த் இதை தாண்டி சத்துன்றது உண்மை, சித்துன்றது என்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட், இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பிளிஸ் அட்டைன் பண்ணுறது ஆன்மீகம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு லோயஸ்ட் ஸ்டேட்டு தான் எங்கள் குருநாதர் சொல்கிறாரு. அது டைம் இருந்தால் ஒரு நாள் பேசுவோம், இல்லை இன்றைக்கே கூட பேசுவோம். இதை நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால், யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை நான் பார்க்கக்கூடிய நிலை, ஒரு பிரபஞ்சமே என் பின்னாடி இருக்குன்றது எனக்கு உண்மையாகவே தெரியாது. பிரபஞ்ச சக்திக்கு இணையாக உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறது, நீ ஒரு எண்ணத்தை தீவிரமாக நினச்சி யூனிவர்ஸ்குள்ளே போட்டுட்டுன்னா, த நேச்சர் கான்ஸ்பயர்ஸ் டு கிவ் யூ வாட் யூ ஆஸ்க் அண்ட் மச் மச் மோர்ன்றாங்க. ஒரு எண்ணத்தை நான் முழு நம்பிக்கையுடன் போட்டுட்டேன்னு சொன்னால் தானாக நடக்கும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்மஸ் டைமில் சாண்டா கிளாஸ் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கான்செப்ட், அது ஒரு ஃபேக்ட் கிடையாது. ஆனால் ஒரு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்பிக்கும். அது நம்பி என்ன எனக்கு வந்து ஒரு ஐஃபோன் வேணும், ஒரு இது வேணும், ஒரு பேப்பரில் எழுதி அங்கே வச்சுட்டு போய்டுவேன். அது யார் வாங்கி கொடுக்குறது? அப்பா அம்மா தான் வாங்கி கொடுப்பாங்க. நான் குழந்தை நினச்சிக்கும் சாண்டா கிளாஸ் வாங்கி கொடுத்துன்னு நினச்சிருவோம். ரீசெண்டாக போன வாரம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் பார்த்தேன். ஒரு ஆள் பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பூதம் மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு. விழிப்பா, யாருப்பா நீன்னு? ஏன்ப்பா என்ன தெரியலையா, சின்ன வயசில் குனிஞ்சு பெட்டு கீழே தேடுவேன், நம்மளுக்கு சின்ன வயசுலாம் பெட்டு கீழே பூதம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதான்ப்பா நீ வளர்ந்துட்ட, நீ என்னை நம்பலை, நான் வெளியில் வந்துட்டேன். ஒரு காமெடியாக. இதே மாதிரி தான் பல விஷயங்கள் எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு அமெரிக்கனை போய் கேட்டிங்கன்னா வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு, அந்த மாதிரி இங்கே இவரோட ஃபேஸ் எக்கச்சக்கம். நானே அப்படி தானே வந்தேன். நான் முதல்ல சொன்னேன், நான் முடிவெடுக்கிறதே ஒரு வாட்ஸ் இன் இட் ஃபார் யூன்னு கேட்டால் யுவர் ஆன்சர் வில் பீ இன் ஒன் வேர்ட், வாட்? பிளிஸ்ஸா இல்லை பீஸா? இல்லை, ரொம்ப சிம்பிள். ஐ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு கிரியேட் மை டெஸ்டினி. ரொம்ப என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஜஸ்ட் மென்டல் பீஸ்க்காக நான் பண்ணேன், அதுவும் இருக்கு. பண்ணேன். அது அதாவது ஆன்மீகத்தில் வரவங்களுக்கு என் குருநாதர் சொல்லுவார், 100 பேர் வந்தாலும் 110 காரணத்துக்காக வருவாங்க. யாருமே யாராவது இந்த விஷயத்துக்கு தான் கடவுளுக்கு போகிறான்னு ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியுமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, நான் கார் வாங்கியிருக்கேன், 2 வீலர் வாங்கியிருக்கேன், 2 வீலர் விற்க போகிறேன், சாவி வச்சு ஆசீர்வாதம் கொடுங்க, 2 வீலர் வாங்கிட்டேன் ஆசீர்வாதம் கொடுங்க, பத்திரப்பதிவு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு பிரேயர் போகிறோம், எல்லாம் போகிற காரணங்கள் வேறு வேறு. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் தேடலுக்காக போகிறோம். தேடுதல் எதுவாக இருந்தாலும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு பாதையை பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாதை. எல்லாத்துக்குமே பதில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எதிர்காலம் முழுமையாக என் கையில்ன்றது எனக்கு புரிய வச்சது ஆன்மீகம். அவ்வளோ நாளாக ஐ கேன் கிரியேட் மை ஓன் டெஸ்டினி. ஐ கேன் மட்டும் இல்லை, ஐ வில். இப்போ நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸோட மெத்தடாலஜி அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இது எப்படி ரீச் பண்ணுறீங்க பீப்புள் கிட்ட? ரொம்ப நார்மலாக கேட்டிங்கன்னா வாட் இஸ் யர் மார்க்கெட்டிங் டு ரீச் பீப்புள் வேறு இருக்கா? ஏன்னா இதை பற்றி தெரியும். யூ டோல் மீ இந்தியாஸ் கேப்டன் ரோஹித் சர்மா, ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். பிவி சிந்து, எஸ், கோபிச்சந்த், புல்லேலா, அவளுக்கெல்லாம் இங்கே வரணுன்றதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் இருந்திருக்கணும். வாட் அட்ராக்டட் தம் ஹியர் அண்ட் வரவா என்ன மாதிரி வர இப்போ நிறைய பேர் வந்து நிஜமாகவே கிளென்சிங் ஆஃப் தர் சோல் அண்ட் கிரியேட் டிஃப்ரெண்ட் அவேர்னஸ் அபவுட் தெம் செல்ஸ் வந்திருக்கலாம். சில பேர் மெட்டீரியலிஸ்டிக்காக கூட வந்திருக்கலாம். இல்லை இப்போ கடவுள் நம்ம இப்போ தேங்காய் உடச்சிட்டு கேட்குறோம் உடனே பிள்ளைங்க. எக்ஸாம் சில பேர் வந்து கிடைச்சாதான் தேங்காயை உடைப்போம். ஆமாம், படிக்காமல் எக்ஸாமுக்கு தேங்காய் உடச்சிட்டு நான் பாஸ் ஆகணும்னு போகிற மாதிரி அப்படி வராங்களா? இல்லை ஜென்யூனாகவே தே வாண்ட் டு பி இன்வால்வ் இன் சம்திங்,
அந்த how do you reach it? What are your tentacles to reach them? When I mean tentacles, I No, don't no, mean I understand. அப்படி அணைக்கிறதுக்காக இல்ல, I the understand. pathways. அது ஆக்சுவலாக அணைக்கிறதுக்கு தான், அணைக்கிறதுக்கு தான். அன்பால். What are the roads that lead them into your movement? இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயாகணும். இந்த ஆன்மீக வழி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வழி, இந்த பிராணாகுதி பேஸ்டு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீதையில் ராஜயோகான்னு சொல்லப்பட்ட ஒரு வழி. மாடிஃபைடு ராஜயோகான்னு கீதையில் சொன்னது. ஆனால் கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவதற்கு முன்னாலேயே மனிதன் தொலைத்த ஒரு விஷயம் அப்படின்னு எங்களுடைய ஆதிகுரு லாலாஜி மகாராஜ் சொல்கிறார். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற குருவுடைய குரு, ஆதிகுரு இந்த சிஸ்டம் ஆஃப் முதல்ல உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஃபத்தேகர்ன்ற ஏரியாவில் உத்தரப்பிரதேஷில் பிறக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராமருடைய அப்பா தசரத மகாராஜாவுக்கு 72 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இதே சிஸ்டம் இருந்தது. அதாவது இந்த பிராணாகுத்தின்ற பேஸ் சிஸ்டம் இருந்தது. அப்போ இருக்கக்கூடிய வேதிக் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் படிச்சுன்னா இதை பற்றி வேறு வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருந்த பாஷையில் இதயத்திலேருந்து இதயத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு விஷயன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அது மனுஷன் பண்ண தப்பா, இயற்கை இது வேணான்னு முடிவு பண்ணிட்டா, ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் அப்போ இதை அவங்க விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இதை பற்றி யாருமே பேசலை. அப்போது உலகத்தில் எப்பப்பெல்லாம் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எப்பப்பெல்லாம் தேவை இருக்கோ, யதாஹி தர்மசின்னு சொன்ன மாதிரி கிளானி பவதி பாரத் திரும்பி வரணுன்ற மாதிரி இந்த சிஸ்டம் திரும்பி வரக்கூடிய ஒரு நேரம் உலகத்தில் உருவாயிடுது. அதுலேயும் வந்து நேச்சர் எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கள்ள சாராயமோ இல்லை மெத்து மாதிரி விஷயங்களோ, லஞ்ச லாவண்யங்களோ, கொலைகளோ, பாலியல் குற்றங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களும் உணர்வுகளும் தூய்மை இல்லாத ஒரு நிலைமை. இது இன்னும் தெரியல, சொன்னது அத்தனையும் தமிழ்நாட்டில் இருக்குது. இது உலகத்தில் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறனா நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக தான் தெரியும். மயோபிக் வியூன்னு சொல்லுவோம். என்கிட்ட இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியும், மற்ற இடத்துல இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் தெரில. இப்போ நீங்கள் மேபி ஒரு ஈரானுக்கோ இல்லை வேற ஒரு இடத்துக்கு போய் இதோட மோசமாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து க்ளோஸ்டு கல்ச்சர் தெரியாமல் இருக்கு. நம்ம இருக்கிற இடம்னால நமக்கு அதோட அக்கறை ஜாஸ்தி இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. என் வீடு இல்லையா, எங்கள் வீட்டில் குப்பை தான் கண்ணு எதிர்க்க தெரியும். இது க்ளீனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். இது ஒரு தார்மீக உரிமை இருக்குது, தார்மீக கோபமும் வரும். இதை பார்க்கும்பொழுது இது எல்லாத்துக்கும் மூல காரணம் மனிதனுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தூய்மையாக இல்லாதன்றது புரியுது. அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பித்தது போல் கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பித்து வளர்ந்தால் தான் சொல்யூஷன். இனிமேல் மார்க்கெட்டிங்கில் ஒன்று சொல்லுவாங்க, முதல்ல சப்ளை ரெடி பண்ணிட்டு அப்புறம் டிமாண்டை தேடுன்னுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிமாண்டை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் சப்ளைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட் கேப் அப்போ வந்துடும், பிரச்சனை வந்துடும். இப்போ நார்மலாக பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணோன்னா முதல்ல ஃபேக்ட்ரி ஸ்கேலப் பண்ணுவோம், பேரலாக மார்க்கெட் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படின்னா மிஸ்மேட்ச் வரும், மார்க்கெட்டில் வந்து பொருள் இல்லைப்பான்னு சொல்லி விட்டுருவாங்க. 1973 லாலாஜி மகாராஜ், அவர் பேர் ஸ்ரீ ராம்சந்திரான்னு, அவருக்கு அவங்க ஃபேமிலியில் வச்ச பேர் ராம்சந்திரான்னு பேர். அவர் நாங்களாம் கூப்பிடுறது லாலாஜி மகாராஜ். அவர் வராரு, அவர் இந்த சிஸ்டமை திரும்பி கொண்டு வர்றார். அவருக்கு உள்ளுணர்வு வருது, அவருக்கு டைரெக்டாக சில கனெக்ஷன்ஸ் இருக்குது, அவருக்கு அதன் மூலமாக அந்த விஷயங்கள் அவருக்கு இறங்குகிறது, உலகத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த பிராணாவதி பேஸ் சிஸ்டம். அவருடைய காலகட்டத்தில் மொத்தம் ஒரு 200-300 பேர் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம். 1931 வரைக்கும் இருந்தார் அவர். அப்போது அவருடைய மகாசாமையா அவருடைய காலகட்டத்தில் அவர் தன்னுடைய அடுத்த டிசைப்பிளை உருவாக்குறார். ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் கோஇன்சிடென்ஸ், அவரோட பேர் ராமச்சந்திரா, ஆனால் அவர் பிறந்தது ஷாஜஹான்பூர். அவர் தான் வந்து நம்ம இங்கே உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துக்கு பேர் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மணப்பாக்கம் சொல்லி. பாபுஜி மகாராஜ்ன்றது அவருடைய நிக்நேம். அந்த காலத்தில் வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணவங்களாம் பாபுன்னு சொல்லுவாங்க. அவர் கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தவர், அதனால் பாபுன்னு வந்து பாபுஜின்னு வந்துடுச்சு. பாப்புன்னுவாங்க, பாபுன்னுவாங்க, பாபுஜின்னு வந்தது. அது அவர் எடுத்துகிட்டு வர்றார். அவருடைய காலகட்டத்தில் 1983 19 ஏப்ரல் வரைக்கும் அவர் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போனார் அவர். ஆனால் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரி, அப்போ அது பெரிய வளர்ச்சி, அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ இல்லை. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் போது யூ விசிட் அண்ட் ஜஸ்ட் அரேஞ்ச் ஃபார் மீட்டிங்ஸ் அந்த மாதிரியா? என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போனால் டவுன் ஹால் மீட்டிங்ஸ்னு இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வி ஆல் கால் இட் அஸ் ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஓப்பன் ஹவுஸ்னால் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ வாங்கப்பா வந்து பேசுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இவர் பண்ண வள்ளலார் ஒரு இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அதை மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு
ஆனால் எக்ஸ்பிளிசிட்டாகவும் மார்க்கெட் பண்ண முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை ரொம்ப மார்க்கெட் பண்ணால் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதுக்கு வேற மாதிரி. அதனால் நாங்கள் வந்து இதை மார்க்கெட்டிங் சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் தான் பண்ண கொடுக்கும். நீ வந்து பண்ணுன்னு நாங்கள் ஓப்பனாக யாரையுமே சொல்கிறதே இல்லை. இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு நீங்கள் தியானம் வாரீங்க நான் நேரடியாக சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வருவீங்க. ஆனால் இருக்குன்றது தெரியணும். அவர் என்ன பண்ணார், ஒரு 30 அவேர்னஸ் தான். அவேர்னஸ் தான் எங்களோட வேலை, பிராண்டிங் அண்ட் அவேர்னஸ். 30-40 நாடுகளில் கொண்டு போகிறாரு. அவர் தன்னுடைய அடுத்த டிசைப்பில் தனக்கு அப்புறம் எங்களோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த வம்சாவழி கிடையாது. அனாயின்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி இப்போ சங்கர மடத்தில் வந்து அனாயின்ட்மெண்ட் இருக்கோ, அடுத்த தன்னுடைய டிசைப்பில் அவர் சூஸ் பண்ணுவார். 99.99% எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 100% அவர் குடும்பத்தில் நெக்ஸ்ட் யாரும் வர மாட்டார். அவர் யாருக்கு சரியான டிசைப்பிள்னு தோணுதோ அவரை சூஸ் பண்ணி ரெடி பண்ணி அவர் அந்த இடத்துல உட்கார வைப்பார். அது மாதிரி வந்தவர் தான் பார்சாதி ராஜகோபாலாச்சாரின்னு நம்ம பார்க்குறோம். சாரிஜி மகாராஜ்னு சொல்லுவோம். அவர் 2014 வரைக்கும் 1983லேருந்து 2014 வரைக்கும் குருநாதராக இருந்தவர். அவர் மிஷனில் சேர்ந்தது 1964. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120-130 நாடுகள் எடுத்துகிட்டு போகிறார். இன்னும் பல வே ஆஃப் கொண்டு போகிற விதங்களை இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றுறாரு. ஏன்னா ஒரு கம்பெனி பேக்ரவுண்ட், கார்ப்பரேட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். டிடிகே குரூப்பில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் தன்னுடைய அடுத்த சந்ததி, தன்னுடைய சக்ஸஸர்னு அவர் சொல்லுவார். எனக்கு அடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணது கமலேஷ் டி பட்டேல். அவர் ஒரு குஜராத்தி பர்சன். அவருடைய நிக்நேம் தாஜின்னு சொல்லி தாஜின்னா ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் ஆக்சுவலாக யூஎஸில் பிஸ்னஸில் இருந்தவர் பல காலத்துக்கு முன்னாடியே. ஆமாம், பல காலத்துக்கு முன்னாடியே அவர் பாபுஜி மகாராஜ் 2வது குரு காலத்திலே இந்த மிஷனில் சேர்ந்தவர். 1976லேயே மிஷனில் சேர்ந்து எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் விஷயங்கள்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய லௌகீக வாழ்க்கைக்காக, பொருளாதார வாழ்க்கைக்காக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனார். அங்கே போய்ட்டு பெரிய செயின் ஆஃப் ஃபார்மசிஸ்லாம் பெரிய லெவலில் நடத்தி ரொம்ப எக்ஸலண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக வந்து 2011 இவர் தன்னுடைய அடுத்த சக்ஸஸர்னு சாரிஜி மகாராஜ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. சக்ஸஸர்னு அனௌன்ஸ் பண்ணாலும் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் நார்மலாக அனௌன்ஸ் பண்ணாலும் அவங்களுடைய காலகட்டம் வரைக்கும் எந்த குருநாதரும் இருப்பாங்க, அடுத்தது அவங்க உலகத்துக்கு ஆனால் தெரியும். ஸோ தட் அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும். இதுக்கப்புறம் இவங்க வராங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே இவர் வரும்போது இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவர் இன்னும் பயங்கர பெரிய லெவலில் இன்னும் ஓப்பன், நிறைய பேரை அரவணைச்சிட்டு நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் சர்வீஸை இன்னும் பெரிய டைமென்ஷன் எடுத்துக்குவேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்திங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிசிஎன் கன்சல்டிங்கிற கம்பெனி நடத்திட்டுருக்கேன். 100கணக்கான கன்சல்டன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனியோட முன்னேற்றத்துக்காகலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மெக்கன்சி மாதிரியோ, ஒரு பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் மாதிரியோ இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். எனக்குன்னு சில வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி அதில் போய் ஸ்டேட்டஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இருக்கும். என்னுடைய வாழ்நாளில் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் விஷயம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் போகணும் அப்படின்றது என்னுடைய ஒரு குறிக்கோள். எல்லாருமே என்னை கேட்பாங்க, ஏன்டா உனக்கு மூளை இல்லையா, 830 கோடி மக்கள் இருக்காங்க, நீ எங்கே இருக்க? நான் பாரதியார் தான் எப்போ சொல்கிறது, பெரிதினும் பெரிது கேள். கேட்குறது தைரியமாக கேளு. கேட்குறது 10,000 கோடி கேளு, 1,00,000 கோடி கேளு. கொடுக்குறது ₹1 அது உன் இஷ்டம். நான் கேட்டால் தானே என்ன கேட்குறேன்ற உலகத்துக்கு தெரியும். அப்படி வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா, இப்போது இன்னும் இதை பெரிய லெவலில் டீப்பாக எடுத்து போக ஆரம்பிச்சோம். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய பல ரோல்ஸ் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் இருக்குது. ஒன்று, எங்களுடைய 3வது குருநாதருக்கும் இப்போ இருக்கிற குருநாதர் 2 பேருக்குமே நான் குளோபல் செக்ரட்டரியாக இருக்குது, காரியதரிசியாக இருக்குது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ், பல விஷயங்கள், உள்ளே இருக்கக்கூடிய மக்களை சார்ந்த விஷயங்கள். அங்கே ஒரு பெரிய வாலண்டியர் மூமெண்ட். 17,000 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்காங்க. வாலண்டியர்னால் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் செலவழிக்கிறேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவழிக்கிறேன், வாரத்துக்கு 2 நாள் செலவழிக்கிறேன். அவன் இஷ்டத்துக்கு எப்போ முடியுமோ ஒரு இது அன்பு ரிட்டர்ன் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. என்னுடைய குருநாதனுக்கு எவ்வளோ விஷயங்களை செய்கிறார், பதிலுக்கு என்னால் எதாவது செய்ய முடியுமா? தமிழில் நம்ம அழகாக பெரியவர்கள் சொல்லி, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் எவ்வளோ நல்லது அடைஞ்சிருக்கேன், 4 பேருக்கு சொல்ல வேணாமா? இப்படின்னு வளர்ந்துட்டு வருமா. எனக்கு இன்னொரு ரோலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடுன்ற மாநிலத்திற்கு, இந்த மொத்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டுக்கு நான் ஹெட்டாக இருக்குது. மாநில ஒருங்கிணைப்பாளர் இல்லை மாநில செயலாளர், இப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போக முடியும் அனைத்து விஷயங்களும் பார்த்து முடிவெடுத்து, இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே நான் சொன்ன மாதிரி ஒரு 1,700 ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, 4,000 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆஷ்ரம்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு. 100கணக்கான சென்டர்னா தியான மையங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய ஆஷ்ரம்.
இதே மாதிரி ஒரு 1 கிலோ ஆசிரமம் இது தியான மையம் அது. இதில் தியானமும் நடக்கும், நிறைய பேர் தங்குவாங்க, பெரிய பெரிய காங்கிரிகேஷன்ஸ் நடக்கும். இப்போ எங்களோட குருநாதர்கள் ஒரு பிறந்தநாள் விழாவோ இல்லை ஒரு ஆன்மீக சொற்பொழிவோ நாங்கள் மாதத்துக்கு 2-3 இது மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் எங்களோட வந்து பேசல ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு லாஸ்ட் இயர் 2 வருஷம் பார்த்தா வேலுக்குடி வந்து பேசிட்டு போனார், துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்துட்டு பேசிட்டு போனார், 2 வாரம் முன்னாடி அன்பரசன் மினிஸ்டர் வந்துட்டு போனார், மாசு மினிஸ்டர் வந்துட்டு போனார். எல்லோரும் வருவாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஆத்மார்த்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் சரி, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் தியானன்றது எல்லோரும் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து தியானத்தையும் கடவுளையும் ப்ராக்டிக்கலாக பிரிச்சுட்டோம். தியானன்றது உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கான ஒரு டூல். இந்த சுய முன்னேற்றத்துடைய ஹையஸ்ட் படி வந்து கடவுளை அடையுது. உனக்கு வேணாமா லோயஸ்ட்டில் என்ன ஒன்றுமே எடுத்துக்கோ. உதாரணத்துக்கு மனசுக்கு நிம்மதி வேணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், இதெல்லாம் தியானத்தில் ஈஸியாக கிடைக்கும். 2வது நாள் கிடச்சிரும், 3வது நாள் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். எப்போப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கண்ணை மூடினே பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் இதுதானா அப்படின்னா இதை விட மேலே உயரிய குறிக்கோள் இருக்குது. ஆனால் எனக்கு இதுவே போகிறன்ட்டு எவ்வளோ போலீஸுக்கு ரெகுலராக சைலேந்திர பாபுவில் ஆரம்பித்து அத்தனை பேர் எங்களோட இப்போ மிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அத்தனை என் ஃபோன் எடுத்து பார்த்தா எல்லா டிஜிபி நம்பர் இருக்கும், எல்லா மினிஸ்டர் நம்பர் இருக்கும், எல்லா ஆக்டர் நம்பர் இருக்கும், பொலிட்டீஷியன்ஸு யார் எடுத்து பார்த்தாலும் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருப்பாங்க. பல டைரக்டர்ஸ், சங்கர் சார் ஆகட்டும், லிங்குசுவாமி சார் எல்லாம் எங்கள் மிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வெளியில் சொல்லிக்க மாட்டோம், நாங்களும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் என்ன தேவைப்படுதுன்னா நாங்கள் இருக்கோன்றதை சொல்லிகிட்டே இருக்கோம். உங்கள் லைன்லேயே மனோரமா ஆட்சி அடிக்கடி சொல்கிறத நான் படிச்சிருக்கேன். ஷூட்டிங் முடிஞ்ச நடுவில் படுக்கும் கூட காலை ஆட்டிகிட்டே இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க படத்தில். ஸோ இதே மாதிரி நாங்கள் இருக்கோன்றது சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், வார வாரம் சத்சங்கள் சொல்லி நடைபெறும். சத்சங்கம்னா சத் சங்கம், சத்துனா உண்மை, சங்கம்னா உண்மையை தேடுபவர்கள் சேரக்கூடிய இடம். உண்மைன்றது என்ன, இருப்பதற்கு ஒன்றே ஒன்று தான் உண்மைன்னு வேதம் சொல்லுது. கடவுள் இருக்கிறார், மற்ற எல்லாமே டிரான்சிட்டரி, எல்லாமே மாறக்கூடிய தன்மை, அது மட்டும்தான் ஸ்திரத்தன்மை. எது ஸ்திரமோ அதுவே உண்மைன்னு சொல்லி சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. ஸோ கடவுள் உண்மை, அந்த உண்மையை தேடக்கூடியவர்கள் ஒன்றாக அமரக்கூடிய இடம். எதற்காக ஒன்றாக உட்காரணும் எல்லாரும் கேட்பாங்க. வைப்ரேட்டரி ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், எக்ரிகோர், எக்ரிகோர்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒரு 50 பேர் உண்மையை தேடுறோம். அந்த காலத்தில் குமுதத்தில் பிரார்த்தனை கிளப்னு வாரம் ஒன்று போடுவோம். இவருக்கு உடம்பு சரியில்லை பிரார்த்தனை பண்ணி, அவர் உடம்பு சரியில்லை பிரார்த்தனை. நான் முதல்ல கிண்டல் நினச்சிருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பிரார்த்தனை கிளப்பில் பலன் பெற்றவர்கள் கீழே எழுதுவாங்க, எனக்கு இது நடந்தது, நல்லது நடந்தது, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. அது அப்புறம் புரிய ஆரம்பிச்சு. பாசிட்டிவ் வைப்ஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது, நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது. ஒரு நாடகம் எடுத்து பண்ணும்போது கூட என்ன தான் வி சூஸ் ஆல்வேஸ் எ குட் சப்ஜெக்ட். அதை பண்ணும்போது நாங்கள் அப்ரோச் இட், இது சக்ஸஸ் ஆகும் ஆமாம் அப்படின்னு சொல்லி தான். சம்டைம்ஸ் அது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா அந்த வைப்ஸு பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. அப்போ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் த ப்ராஜெக்ட். ஆமாம், இது போகாது தெரியும், இது நடக்காதுன்னு தெரியும். பட் இது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. ஆமாம், ஏன்னா யூ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், லெட் அட்டைன்.